சுமங்கலி பவன் என்ன சுவாமி? பெண்ணி, உன் கழுத்திலே மாலை இருக்கிறது, மாங்கல்யம் இருக்கிறது, நெத்திலே திலகம் இருக்கிறது, கூந்தலிலே மலர் இருக்கிறது. உன்னை பார்க்கும் பொழுது திருமணமான மங்கை போல் காட்சியளிக்கிறாய். ஆகினால் என் பாதத்தில் வந்து வணங்கி காலத்தினார் உன்னை பார்த்ததும் தீர்க்க சுமங்கலி போல் வாழ்த்தினேன். வேறு முடியாது. கழுத்திலே மாலை இருக்கிறது, மாங்கல்யம் இருக்கிறது, நெத்தியிலே திலகம் இருக்கிறது, கூந்தலிலே மலர் இருக்கிறது, திருமணமான மங்கை போல் இருக்கிறாய். அதனால் உன்னை தீர்க்க சுமங்கலி பவன் என்று வார்த்தை கூறுகிறேன். உண்மைதான் சுவாமி. ஒரு கணவன மனைவியும் சேர்ந்து பெண்ணை தானே அப்படி சொல்வார்கள். அதுதானே உண்மை. சுவாமி, நீங்கள் தீர்க்க சுமங்கலி பவன் என்று வாய்ச்சி விட்டீர்கள். ஆனால் என் கணவரை இருந்து கிடக்கிறார். இதோ இறந்து முன்னே கணவனா? ஆமா. உன்னுடைய கணவனோ இறந்து விட்டான். கணவன் இறந்த பிறகு ஒரு பெண்ணாகப்பட்டவள் எப்படி காட்சியளிக்க வேண்டும்? அமங்கலியாக அல்லவா காட்சியளிக்க வேண்டும். நீயும் எனது கண்களுக்கு சுமங்கலியாக காட்சியளித்தாய். ஆகினால் உன்னை பார்த்ததும் நான் தீர்க்க சுமங்கலிபுரம் வாழ்த்து விட்டேன். வேறொன்று கிடையாது. உண்மைதான் சொல். ஒரு கணவனை இழந்தவள் அமங்கலியாகத்தான் இருக்கணும், சுமங்கலியா இருக்கக்கூடாது. என் கணவர் இறந்த நேரம் இதுதான். நீங்கள் வருவதை பார்த்தேன், ஓரமாக வைத்துவிட்டு உன் பாதத்தில் இருந்து வணங்கினேன். வாழ்கன்னு சொல்லியிருக்கலாம், தீர்க்க சுமங்கலி பவன் வாழ்த்தலாமா? சுவாமி, உன் வார்த்தை வீண் போகக்கூடாது சுவாமி. ஆகையால் என் கணவர் உயிரோட உன் கணவனுக்கு நான் உயிரை கொடுக்க. ஆமா. இன்னி ஏதோ என்னையும் அறியாமல் உன்னை பார்த்து நான் தீர்க்க சுமங்கலிபுரம் வாழ்த்து விட்டேன். நான் வாழ்த்தியதான் பள்ளியோட வருகிறேன். சுவாமி, அப்படி முடியாத பின்தொடர்ந்து நான் வருவேன். நாராயண நாராயணம். என்னோட நீ வர போகின்றாயா? நான் யார்? நான் ஒரு பிரம்மச்சாரி, முற்றுத்துறை நாகமகமணிவன். என்னோடு நீ புறப்பட்டு வந்தால் பூலோகத்திலே பார்ப்பவர்கள் அனைவரும் என்னை பார்த்து எள்ளி நகையாடுவார்கள். பின்னி வேண்டாம் பிடிவாதம் விட்டால் இப்பொழுதே நான் வைகுந்த செல்லுவேன். அதனால படிப்படி நானும் வரேன். நீ வரியா? ஆமா. என்னோடு வந்து இரண்டாம் வாரம் போறேன். கொடுத்தால் என் கணவருக்கு உயிரை கொடு, இல்லாவிட்டால் நானும் உன்னோடு வருகிறேன் என்று உரைக்கிறாய். பெண்ணி, என்னையும் அறியாமல் உன்னை பார்த்து நான் தீர்க்க சுமங்கலிபுரம் வாழ்த்து விட்டேன். வாழ்த்தை காலத்தினால் இறந்து கிடக்கும் கணவருக்கு நீங்கள் தான் உயிரை கொடுப்பேன் என்று உரைக்கிறாய். உன் பரிதாபங்கள் எப்பொழுதுதான் புரிகிறது. சரி, உன் கணவனுக்கு உயிர் வேண்டும், இவ்வளவுதானே? இப்பொழுதுதான் எனக்கு யோசனை நினைவுக்கு வருகிறது. என்ன தெரியுமா? ஒரு பொருளை எந்த இடத்தில் துளைத்தோமோ அங்குதான் தேட வேண்டும். துளைத்து எடுத்து விட்டுவிட்டு மற்றொரு இடத்தில் தேடினால் கிடைக்குமா? உதாரணத்துக்கு உன் விரலிலே ஒரு மோதிரம் இருக்கிறது. அந்த கம்பத்தின் அருகாமை விட்டுவிட்டு எந்த கம்பத்தின் அருகாமை தேடினால் கிடைக்குமா? எங்கு துளைத்தோமோ அங்குதான் தேட வேண்டும். ஆகினால் உன் கணவனுடைய உயிரை கவர்ந்து சென்றது யார்? யார்? அந்த வைவசூத பட்டினத்தை ஆளக்கூடிய யமதர்மன். அந்த யமதர்மன் இந்த பூலோகத்திற்கு வந்தால் நிச்சயமாகவும் கணவனுக்கு உயிர் வந்துவிடும். யமதர்மன் வந்தால் கணவனுக்கு உயிர் வருமா? உண்மைதான். அந்த யமதர்மன் நான் எப்படி பார்ப்பது? நாராயணா, இந்த பெண்ணிடத்திலே நானே உழைத்துக்கிட்டு இவனத்தில் நானே அகப்பட்டுக் கொண்டு நீ அப்படி என்றால் அந்த வைவசூத பட்டினம் எங்க இருக்கிறது? யமதர்மன் எப்படி இருப்பாரு உனக்கு தெரியாதா? தெரியாது. சரி, உன் பரிதாபம் அளிக்கிறது. இப்போது புறப்படுகிறேன். வைவசூத பட்டினம் சந்திக்கிறேன். யமதர்மனை தந்திரமாக பூலோகம் அழைத்து வருகிறேன். அவரை நான் அழைத்து ஒரு சமயத்தில் என் பாதத்தில் இருந்து எப்படி நீ சாஸ்திரமாக வணங்கினாயோ அதே போன்று அந்த யமதர்மன் பாதத்தில் இருந்து வணங்கினார். நிச்சயமாக உன் கணவனுக்கு போய் வருவாரா? நீங்க நல்ல முறையோடு இருக்கலாம். அப்படியா? ஆமா. சீக்கிரம் போயிட்டு வாங்க. நாராயணன். கணவருக்கு உயிர் வருமா? எல்லோரும் வாழ்த்தினார்கள். அவர்கள் வார்த்தை பழித்து விட்டதா? நான் உயிரோடு பார்க்க போகிறேனா? அவரோடு சேர்ந்து வாழ போகிறேனா? சுவாமி, நீ மண்ணிலே மறந்து விட்டாய். வேதனையோடு இருந்த நீ உயிர் வரும் என்று கூறிவிட்டு போகிறாரே சுவாமி. சுவாமி, மண்ணை விட்டு போனால் என்ன என்னுடைய மாட்டான் கண்ணை விட்டு போகாமல் பண்ணை விட்டு போனால் என்ன என்னுடைய மாட்டா கண்ணை விட்டு போகாமல் காத்திருப்பினாட்டா.
ஓடி வந்து ஓ செல்டரே ஒரு பாட்டு பாடி ஓ செல்டரே ஒரு பாட்டு பாடி காலை 8:45 பன்றாஜின் உயிரானது பிரிய வேண்டும் என்று இருக்கிறது. என்றே இப்போது சொர்க்கமோ நரகமோ அளிக்க வேண்டும் அல்லவா? இருந்தாலும் ஏதோ வீணை காலம் கேட்கிறது. எப்பொழுது வந்தாலும் எதிர்கொண்டு அழைக்கக்கூடிய மருமக பிள்ளை யமதர்மனை காணவே இல்லையே. சரி மாமா யமதர்மா நலமோடு இருக்கிறாயா? இதுவரைக்கும் எந்த குறையும் இல்லை. இதுக்கப்புறம் தான் என்ன வரும் தெரியல. மாமா என் நினைச்சு என்ன குறை இருக்க போகிறது? குறையிட்டு பார்த்தாலும் குறை என்பது கிடையாது. அப்படியா? சரி வந்து விட்டீர்கள். அமர்கள் மாமா அமர்கள். இந்த ஆசனத்திலா? ஆமா. நான் அமர வேண்டுமா? நீங்கள் தான். ஆமா. இந்த சிம்மாசனத்துக்கு மேலாக ஏதோ ஒரு மலை ஒன்று தொங்கிக் கொடுக்கிறது. இந்த சிம்மாசனத்துக்கு மேலே இருக்கக்கூடிய மலையானது பர்வத மலை என்று உரைப்பார்கள். அது ரோமம் என்று சொல்லப்பட்ட முடியினால் கட்டி தொங்க விடப்பட்டிருக்கிறது. ஆமா. இந்த சிம்மாசனத்திற்கு கீழாக ஏதோ ஒரு ஆறு ஒன்று ஓடிக்கொண்டிருக்கிறது. அது அக்னியாறு மாமா. அக்னியாறு. அக்னியாறு? ஆமா. எதற்காக தெரியுமா? ஒருவேளை நான் தர்மம் தவறிவிட்டால் இந்த பர்வத மலையானது அருந்தில் சிறந்த மலை விழுந்தால் கீழே ஓடிக்கொண்டிருக்கும் அங்கிநாட்டில் விழுந்து இருந்து சாம்பலாகி விடுவேன். இது மும்மூர்த்தி தேவர் மேல கிட்ட கட்டளை. எனக்கு கொடுத்த ஒரு சாபமும் கூட. இதுவரை நீ கடமையில் இருந்து சிறிதேனை தவறு செய்தே கிடையாது. நானா? ஒருவேளை நீ தவறு செய்து விட்டால் அந்த இமயகிரி பர்வதமலை அருந்தி உன் சிரசில் மீது விழுந்து சிம்மாசனத்தோடு இந்த அக்னியாற்றில் விழுந்து எரிந்து சாம்பலாகி விடுவேன். மும்மூர்த்திகள் கொடுத்த சாபம் உண்மை. அந்த சாபத்தை நினைவிலை கொண்டு கடமையிலிருந்து சிறிதேனும் தவறு செய்யாமல் ஆட்சி வந்து வருகிறார். ஆமா. இருந்தாலும் இந்த ஆசிரத்தில் ஆனமர்ந்தால் எனக்கு ஏதாவது ஆபத்து வருமா? ஆபத்து உங்களுக்கா? உங்களுக்கு ஆபத்து வருமா? ஆபத்து வராதுமா. அப்படியா? நான் இருக்கிறேன். அமரமல்லவா? ஆகட்டும் ஆகட்டும். மாமா மாதவே கௌசிலே மாமுனியே சரண பரிகவரே
என்னுடைய எழுத்தினால் தீர்க்கதற்கு வாய்த்துதான் பண்ணுகிறானே. என்ன எந்த தவப்பையடை எந்த தவப்பையடை நாடறியேனே இளையடி தரிசன தான் மறவீரே அந்த மாதகளை அடுத்த திவாரி மாதவ நாரத மாமுனியே ஜரள் அருகமருக கிருபை சேர்க்கணையே ஆமா வந்ததை மனமதித்துக் கொண்டேன். வந்த காரணத்தை அறிவதற்கு அவரோடு காத்திருக்கிறேன். யமதர்மா ஆ, எங்கெங்கோ சென்றேன், ஆ, யார் யாரையோ பார்த்தேன். பார்த்திருப்பேன். ஆனால் ஆ, ஒருவர் கூட வானார்தா திரு நேரம் அமரனார்தா என்று யாருமே எனக்கு சொன்னது கிடையாது. அவர்கள் மதிப்பு மரியாதை தெரியாதவர்களாக இருப்பார்கள். ஆனால் ஆ, இந்த வைவசூத பற்றின வந்தவனி ஆ, நீ அமரக்கூடிய சிம்மாசனத்தில் என்னை அமர வைத்து உண்மை. எனக்கு இப்படியெல்லாம் பணிவிட வேலை செய்ய ம். உனக்கு நான் என்னதான் கைமாறு செய்ய பொருள் எனக்கு தெரியல. எனக்கு கை மாறிட்டீங்களா? ஆமா நீங்க எதுவும் செய்யாத வரைக்கும் சந்தோஷம். அந்த வாக்கில போயிட்டா போதுமா இருந்தது. யமதர்மா ஆ, இருந்தாலும் ஆ, உன்னை பார்க்க வேண்டும் என்று ஆ, ஓடோடி வந்தீங்க. காரணம் தெரியுமா என்ன காரணம்? யமதர்மா? ஆ, உன்னை காண வேண்டும் என்று உள்ளோக்கலித்தேன் என்று உன்னை காண வேண்டும் என்று உள்ளம் கடிந்தேன் என்று உன்னை காண வேண்டும் என்று உள்ளோக்கலித்தேன் என்று உன்னை போல் ஒரு வேறு உன்னை காண வேண்டும் என்று உள்ளம் கடிந்தேன் என்று உன்னை போல் ஒருவர் இல்லை இந்த உலகினிலே உன்னை போல் ஒருவர் இல்லை இந்த பாரினிலே உன்னை போல் ஒருவர் இல்லை அகத்தில் அகத்தில் மிகுந்தவர்கள் ஜகத்தில் யாரும் உண்டோ உன்னை காண வேண்டும் என்று உள்ளம் கடிந்தேன் என்று உன்னை போல் ஒருவர் இல்லை இந்த உலகினிலே உன்னை போல் ஒருவர் இல்லை இந்த பாரினிலே உன்னை போல் ஒருவர் இல்லை ஆமா. அடடா, இந்த வைவசூத பட்டினபதி ஆ, என் மருமக பிள்ளையின் பெருமையை கேட்டவுடனே எனக்கு அளவு கடந்த சந்தேகம் மறந்துவிட்டது. உங்களுக்கா? ஆமா, அப்புறம் என்ன சந்தோஷம்? அப்பேற்பட்ட சந்தோஷம் என்ன தெரியுமா? ஆ, என் தமைய தக்கன் பெற்றெடுத்த 10 பெண் பிள்ளைகளை ஆ, எனக்கு மனமுடித்து கொடுத்தார். உண்மைதான். அவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அவள் வாழ்விலே சந்தோஷமா இருக்கிறாளா, துன்பத்தை அனுபவிக்கிறாள் என்று தெரிந்துள்ளோம் என்று புறப்பட்டு வந்தேன். ஆனால் இங்கு வந்த பிறகுதான் தெரிந்தது, குறையில்லாமல் அனைவரும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியா மாமா? இதை நினைக்கும் பொழுது மனமே பூரிப்படைந்து விட்டது. குறை என்பது நேருமா என்னிடத்திலே? இருந்தாலும் ஆ, உன்னை பார்க்கலாம் என்று புறப்பட்டு வந்தேன். ஆ, வரும் வழியிலே பூலோகத்து வழியாக வந்து கொண்டிருந்தேன். சரி. அப்பொழுது ஒரு பெண்ணாகப்பட்டவள் ம். கடுமையான தவத்தை மேற்கொண்டிருந்தாள். ஒரு பெண்ணாக இது என்ன புதிதா என்ன உலகிற்கு? உலகில் உள்ள பெண்கள் அனைவருமே தவம் கொள்வது உண்மைதானே? கணவன் நல்லவர்கள் இருக்க வேண்டும், போட்டோடு இருக்க வேண்டும் என்று தவம் இருப்பது இயல்பான ஒன்றுதானே? யமதர்மா ஆ, அப்படி தவத்தை மேற்கொண்டிருக்கக்கூடிய பெண்ணின் அருகாமல் சென்று சென்று எதற்காக இந்த தவம் என்று தெரிந்து கொள்வதற்காக அந்த பெண்ணின் அருகாமல் சென்று ஆ, இப்பேற்பட்ட கடுமையான தவத்தை செய்கிறாய், யாரை குறித்து கருந்தவம் செய்கிறாய் என்று கேட்டேன். கேட்டிருப்பீர்கள், கண்டிப்பா கேட்டிருப்பீர்கள். அதுக்கு அந்த பெண்ணை நம்ம என்ன உரைத்தால் என்ன தெரியுமா? உரைத்தால்? நான் வணங்கக்கூடிய தெய்வம், தெய்வம். என் குடும்பத்தின் குத்துவிளக்கு, ஆஹா. என் குலதெய்வம், ஆ. அந்த யமதர்மனை குறித்து கருந்தவம் செய்கிறேன் என்று உரைத்தாள். ஆமா. என்ன பெருமைகள்? என்னையா? பூலோகத்திலே ஒரு பெண்ணானவள், அதுவும் நான் குலதெய்வம், குடும்ப குத்து வழக்கு என்னை கோரி ஒரு பெண்ணால் தவமா இருக்கிறாளா? அவள் உரைத்ததுதானே உன்னிடத்தில் உரைத்துக் கொண்டிருக்கிறேன். நம்புற மாதிரி இருக்குதா எங்கண்ணா? எனக்கு சந்தேகம் இருக்கிறது. உலகத்துல எல்லாம் தெய்வத்தை கோரிதான் தவம் இருப்பாங்க. யமனை கோரி யாருன்னா தவம் இருப்பாங்களா? அதே சந்தேகம் தான் எனக்கு இருந்தது. சரி. என்னடா இது பாவி, யமதர்மன் என்று சொல்லக்கூடிய பூ உலகில் ம். ஒரு பெண்ணாகப்பட்டவள் யமதர்மனை குறித்து கடுமையான தவத்தை மேற்கொண்டிருக்கிறாளே, இவள் எதற்காக இந்த தவத்தை மேற்கொண்டிருக்கிறாள்?
அருகாமல் சென்று கேட்டி கேட்டிருப்பேன். அதற்கு அந்த பெண்ணா நம்ம என்ன பண்ண தெரியுமா? என்ன சொன்னா? உன்னிடத்தில் ஒரு வரத்தை பெறுவதற்காக தவத்தை மேற்கொண்டிருக்கிறார். உலகத்தில் வாழ்கின்ற சராசரியான ஒரு பெண்ணானவள் என்னைக்கு ஒரு தவம் இருப்பதும் இல்லாமல் என்னிடம் வரம் பெற வேண்டும் என்று இருக்கிறாளா? உண்மைதான். அப்பேற்பட்ட வரம் என்னவென்று கேட்கிறாயா? அவள் பெறக்கூடிய வரம், அவள் செய்யக்கூடிய தவத்திற்கு வெற்றியை காட்சி கொடுத்தால் அவள் உன்னிடத்திலே கேட்கக்கூடிய வரம் என்ன தெரியுமா? என்ன வரம்? தொட்டு தாலி கட்டிய கணவன் என்றோடு சாக வேண்டும். கள்ள புருஷன் 100 ஆண்டு காலம் உயிரோடு வாழ வேண்டும் என்று உன்னிடத்திலே வரத்தை கேட்க போகிறா. பாபா, இது அக்கிரமக்காரி அவள். எவ்வளவு ஒரு ஆணவத்தோடு என்னைக்கு ஒரு தவம் இருக்கிறார். தொட்டு தாலி கட்டிய கணவன் கோவலையில் வந்து மாண்டு படிய வேண்டாம். நல்ல முறையில் சொல்வா. எங்க இருக்கிற அந்த பெண்? பூலோகத்தில் இருக்கிறாள். சாக வேண்டும். நான் வச்சுக்கிற கள்ள புருஷன் தான் நல்லபடியா வாழணும்னு உன்ன போய் வந்தேன். வரம் கேட்டதா? ஆமா. பெண்களுக்கு இழுக்க தேடி விட்டாகி யாரு? தமிழ் மண்ணிலே பிறந்த நீ கணவனை கொண்டு விட்டு கள்ளக்காரனோடு வாழ்வதற்கு எனக்கு வரம் கேட்கிறாயா? அந்த வரத்தை மாற்றி நான் சாபமாக தருகிறேன் என்று கூறி
உன்னை தொட்டு தாலி கட்டிய கணவன் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும். நீ வச்சுக்கிற கள்ள புருஷன் தாண்டி சாகணும் அப்படின்னு வரம் கொடுத்தீங்க. ஆமா சாபம் கொடுத்தீங்க. ஆமா சாமியா என்னை தொட்டு தாலி கட்டிய கணவரே இறந்து கிடக்கிறாரு. என்னை தொட்டு தாலி கட்டிய கணவரே இறந்து கிடக்கிறாரு. நான் எந்த கள்ள புருஷன் வச்சுக்கிறேன் சாபம் கொடுக்குறேன். எனக்கு அப்பவே தெரியும். நாரத காலை வைக்கும் போது எங்க விட போறேன். என் கணவர் இறந்து விட்ட கணவருக்கு உயிர் வருமானு எல்லாரையும் வேண்டி வணங்கி ஆயுதுக்கு கிடக்குறேன். நான் எந்த கள்ள பூசணியை வச்சுங்கம்மா. சாமி வந்தா உன்னை தொட்டு காலி கட்டிய கணவன் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டியும். நீ வச்சுக்கிற கள்ள பூசணி சாகணும். சாபத்தை கொடுத்துட்ட சாமி. நீங்க கொடுத்த சாபம் தொட்டு தாலி கட்டி கணவன் 100 ஆண்டு காலம் தானே வாழணும். என் கணவர் போயிடும். யாரு நானா? நீதான் சாபம் கொடுத்தா. நீதான் சாபம் இருந்தாய். இதெல்லாம் காரணம் யாரு? அந்த நாரதன். உருப்படுமா உருப்படுமா பாவிகளே உருப்படுமா. உருப்படுமா உருப்படுமா பாவிகளே உருப்படுமா. உருப்படுமா உருப்படுமா பாவிகளே உருப்படுமா. மன்னர் கங்கரை போட்டு வந்து எப்படி உருப்படும்? எப்படி உருப்படும்? நான் கேக்குறேன். எல்லாம் உலகத்துல எப்படி உருப்படும்? உருப்படுமா? நீ இருக்கிற வரைக்கும் சத்தியமா எதுவுமே உருப்படாது. ஏய்யா எதற்காக என்னை பார்த்து இவ்வளவு சினம் இருக்காதா பின்ன? என்னையா நீ வந்த போதே நினைச்ச ஏதோ எனக்கு கலகம் எடுத்துட்டு வரேன்னு. சரி சிறிய மாமனார் தானே நம்பி உங்ககிட்ட உன் அமர வச்சேன். உனக்கு எவ்வளவு மரியாதை எல்லாம் பண்ண கட்சியில என்னத்தான் இப்படி மாட்டி விட்டேன். நான்மா என்னையா சொல்றேன்? நியாயமானு கேக்குறேன். என்ன நடந்தது? நீ சொன்ன பெண் நீன ஒரு தாய் பூலகத்தில் ஒரு பெண்ணானவள் என்னைக்கு ஒரு தவம் இருக்கிறான்னு சொன்னேன். சொன்னல உரைத்தவரை நடந்தது சொன்னது தானே? ஆமா. அந்த பெண்ணானவள் என்ன வர கேட்க போற சொன்னேன். தொட்டு தலை கட்டிய கணவன் சாக வேண்டும். கள்ள புருஷன் 100 ஆண்டு காலம் உயிரோடு வாழ வேண்டும் என்று வரத்தினை கேட்க சொன்னது நீ தானே? நான் தான். நீ சொன்ன பெண் இந்த பெண் தானே பாரு. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் சொல்லுவாங்க. யா நீ வேகமா போகும்போதே தெரியும் எங்க ஒரு பள்ளத்துல போய் விட போறேன்னு. அட யார் யாரு? என்ன? நான் உரைத்தது இந்த பெண்ணா? இவள் கிடையாது. வேற பொதோ பார்த்தனியா வெகு தூரத்திலே கடுமையான தவத்தை மேற்கொண்டிருக்கிறாளே அந்த பெண் தாயா நான் உரைத்தவள். மாமா நீ சொன்ன பெண் இந்த பெண் இல்லையா? இவள் கிடையாது. ஐயோ ஐயோ நீ சொன்ன பெண் இந்த பெண் தானே நம்பி வறுமையில் பாதம் வணங்கி கொண்டிருந்தால் இவளுக்கு வரத்தை சாபத்தை மாற்றி கொடுத்து விட்டேன். மரத்தை சாபமாக மாற்றி வைத்து விட்டாய். உண்மைதான். என்னவென்று? தொட்டு தாலி கட்டி கணவன் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும். வாழ வேண்டும். நல்ல புருஷன் சாக வேண்டும் என்று வரத்தை சாபமாக மாற்றி கொடுத்து விட்டேன். இப்போது அவர் தொட்டு தாலி கட்டி கணவன் இறந்து இருக்கிறானா? நீங்களும் வாழ்த்து விட்டீரா? அப்ப நீங்களும் தான் திருப்பதியா? நீங்களா வாழ்த்து விட்டீர்கள் கேட்டேன். என்னவோ சமாஷாயா. நான் தான் வாழ்த்து விட்டேன். வாழ்த்து விட்டு இப்போது வீட்டுக் கொண்டிருக்கிறேன். இறந்த கணவருக்கு உயிரை கொண்டு என்று கேட்கிறாள். ஓ பார்த்தனியா இந்த பெண்ணின் முகத்தை பார்க்கும் பொழுது பரிதாப நிலையாக இருக்கிறது. அந்த பெண்ணுடைய கணவனும் இறந்து விட்டான். நீயோ தொட்டு தாலி கட்டிய கணவன் 100 ஆண்டு காலம் உயிரோடு வாழ வேண்டும் என்று மரத்தில் கொடுத்திருக்கிறாய். ஆகினால் உன் வார்த்தை பொய்யாக கூடாது. அதனால அந்த பெண்ணுடைய கணவனுக்கு உயிரை கொடு. கொடுத்தா உன் உயிர் தான் புடிச்சு கொடுக்கணும். நானும் என்னையா சொல்றேன்? என்ன பின்ன உயிரை எடுக்க மட்டும்தான் எனக்கு அதிகாரம் உண்டு. உயிர் கொடுக்க என்னால் முடியாது. ஏன் தெரியுமா? பிரம்மனால் படைக்கப்பட்ட உயிரானது இந்த பூவுலகில் பிறந்து சீர சிறப்போடு வாழ்கின்றது. அந்த உயிரினுடைய ஆயுட்காலம் முடிந்தவுடனே அவர் விதி பயன் முடிந்தவுடன் அவர்கள் உயிரை கவரும் உரிமை மட்டும்தான் இந்த யமனுக்கு உண்டே தவிர இறந்த பிணத்திற்கு மீண்டும் உயிர் தர என்னால் மட்டுமல்ல யாராலையும் முடியாது. உயிர்களை கவர்ந்து வர மட்டுமே உனக்கு உரிமை உண்டு. உண்மை. இறந்து கிடக்க பிணத்திற்கு உயிர் கொடுக்க உனக்கு என்னால் முடியாது. ஆமா உயிர்களை கவர்ந்து வருகிறேன் என்று உரைக்கிறாயே. எப்படி கவர்ந்து வருகிறாய்? எப்படி கவர்ந்து வருகிறேனா? ஒரு ஆணும் பெண்ணை ஒன்று சேர்ந்து கருவானது உருவாகிறது. அந்த கரு உருவாவதற்கு காரணம் நான்முக தேவன் பிரம்மன். அந்த பிரம்மச்சோடியின் பிரகாரமே அவனுடைய ஆயுட்காலம் எழுதப்படுகிறது. அவன் தலையெழுத்து. அந்த தலையெழுத்தின் பிரகாரம் அவன் ஆயுட்காலம் முடிந்தவுடனே அடுத்த வினாடியே அந்த உயிரை கவர்ந்து வருவதுதான் எமது கடமை. அவர் ஆயுட்காலம் முடிந்தவுடனே
அவள் உயிரை கவர்ந்து வந்து சொர்க்கமோ அல்லது நரகமோ சேர்ப்பதும் அது அவரவர் செய்த பாவ புண்ணியத்தை வைத்து செய்வது. அப்படியா? ஆனால் உயிரை குறைக்க உனக்கு உரிமை கிடையாது. எனக்கு கிடையாது. உயிர்களை அவரவர் ஆயுட்காலம் முடிந்த பிறகு கவர்ந்து வருகிறார் உரைக்கிறாங்க. ஆமா, இதோ நிற்கின்றாரே இந்த பெண்ணுடைய கணவனோ இறந்து கிடக்கிறார். அவன் யார் தெரியுமா? யார்? மதிவதனாபுரி நாடு ராஜேந்திர மன்னன். அவருடைய ஒரே மகன், ஒப்பற்ற மகன். அவன் பெயர் தான் பொன்ராஜ். 25 வயதிலே நாக தீண்டவராக இருந்தது. ஆனால் நேற்று கவர்ந்து வந்த உயிர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று ஆலோசனை உரைத்துக் கொண்டிருக்க சமயத்தில் முதலாக குடிகார காண்டி எடுத்து வந்தேன். அவன் செய்த தவறுக்கேற்று அவனுக்கு தண்டனை கொடுத்தீர்கள். பிறகு தஞ்சாவூரை சேர்ந்து தாம் தலுக்கிராணிகள் அவர்களை அழைத்து வந்தீர்கள். அவளுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்க சமயத்தில் உன் சபையிலே நாட்டியமானார்கள். அந்த நாட்டியத்தை கண்டு உனது கணக்கு பிள்ளை சித்ராகுப்தன் கணக்கை தவறாக உரைத்து விட்டான். 25 வயதிலே நாகத்தீடுதாக இருந்தது. ஆனால் 25 வயதிலே அவன் ஆயுட்காலமே முடிந்து விட்டது என்று கணக்கை தவறாக உரைக்க அவனுடைய வார்த்தையை கேட்டு நீயும் உயிரை தவறாக கவர்ந்து வந்து விட்டாய். அப்படி தவறாக கவர்ந்து வந்த உயிரை சொர்க்கத்தில் சேர்க்க முடியாமல் நரகத்தில் சேர்க்க முடியாமல் பஞ்சாட்சர பேழைகளே பாதுகாத்து வருகிறாயே அந்த பொன்ராஜின் உயிர் தான் இந்த பெண் கணவன். ஆமா, இது எனக்கு சித்ராகுப்தன் மட்டும் தான் தெரிஞ்ச விஷயம். இது எப்படி மாமா உனக்கு தெரியும்? எனக்கு தெரியாதது உலகத்தில் ஒன்று உண்டு. அது கேட்டா உன் ஒருத்தருக்கு தெரிஞ்சா போதும், ஊருக்கு கட்டில போனல. சரி, நீயும் அந்த பெண்ணுடைய கணவன் 100 ஆண்டு காலம் உயிரோட வாழ வேண்டும் என்று வரத்தனை கொடுத்திருக்கிறார். அந்த வர பொய்யாக கூடாது. அதனால உயிரை கொடு. உயிர் கொடுக்க என்னால் முடியாது. ஏன் முடியாது? மாமா, மும்மூர்த்தியின் கட்டுப்பாடு இருக்கக்கூடியவன் யமதர்மன். அப்படி இருக்கும்போது மும்மூர்த்தி தேவர் படைத்தல் காத்தல் அழித்தலுக்கு முத்தொழிலாக இருக்கக்கூடிய அந்த மும்மூர்த்தி தேவர்களும் இல்லாமல் அவர்கள் சொல்லாமல் இறந்த பிணத்துக்கு உயிர் கொடுத்தால் என் உயிருக்கு ஆபத்து வந்துவிடும். ஆகையால் மும்மூர்த்தி தேவர் உரைத்தால் மட்டுமே என்னால் உயிர் கொடுக்க முடியும். அந்த மும்மூர்த்திகள் என்று மூலாக வந்தால் ஆமா இந்த பெண்ணுடைய கணவனுக்கு முன்னால் உயிர் கொடுக்க முடியும். நிச்சயமாக. பணியில கூப்பிடுவோ கூட பண்ண ஆளுக்காக நின்னுக்கிறாங்க. அவங்க எப்ப இங்க வருது, நான் எப்ப இது பண்ணி லட்சுமி சமேத செம்மையானந்த மதவ பிரபோதநாத மங்களாச்சுத ஸ்ரீதர லட்சுமி சமேத செம்மையானந்த மதவ பிரபோதநாத மங்களாச்சுத ஸ்ரீதர லட்சுமி சமேத செம்மையானந்த நீங்கள் தான் என்னை மன்னித்தருள வேண்டும். ஆண்டவா, மன்னித்தருள வேண்டும். நீ செய்தது மாபெரும் தவறு. சிறிய தவறு தான் செய்து விட்டேன். நான் செய்யவில்லை. சித்ராகுப்தன் கணக்கை மாற்றி இருந்தாலும் தவறு செய்திருந்தாலும் அதிலே ஒரு நன்மை செய்திருக்கின்றாய். நான் நன்மை செய்தேனா? ஆமா. என்ன நன்மை? என்ன நன்மை தெரியுமா? பொன்ராஜின் உயிரை கவர்ந்து வந்தாயே. ஆமா. கவர்ந்து வந்ததை நரகத்திலும் சேர்க்காமல் சொர்க்கத்திலும் சேர்க்காமல் பஞ்சாசர பிழையை அடைத்து வைத்திருக்கிறேன். அதுதான் நீ செய்த நன்மை. அப்படியானவா? அதனால் நீ செய்த தவறை நாங்கள் மன்னித்தோம். மீண்டும் அவனுக்கு உயிரை கொடு. சிவாய் சிவாய். ஆண்டவா, மும்மூர்த்தி தேவர் மனமுகர்ந்து நீங்கள் சொன்ன பிறகு உயிரை கொடுக்காமல் இருந்தால் அது எனக்குத்தானே ஆபத்து. இப்போதே அந்த பெண்ணின் கணவருக்கு நான் உயிர் தருகிறேன். சுவாமி, நிறுத்துங்கள். தேவையில்லை. ஏன்? ஏன் என் கணவரோடு வாழ வேண்டும், என் கணவரை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருந்தது. ஆனால் எப்படியோ உலகத்திலே எனக்கு தகாத வாழ்க்கை அமைந்து விட்டது. என் கணவரோடு பேச முடியவில்லை, வாழ முடியவில்லை என்ற ஏக்கம் இருந்தது. ஆனால் என் கணவர் இறந்தவர் தான். மீண்டும் இந்த மண்ணுலகில் வாழக்கூடாது. மீண்டும் இந்த மண்ணுலகில் வாழ்ந்தால் உலகத்திற்கு அது ஏற்காது. சுவாமி, என் கணவர் உயிர் போய்விட்டது. ஆனால் அதே போல் என் உயிரை பிரித்து விடுங்கள். என் உயிரை பிரித்து என் கணவரோடு எங்கள் இருவருக்கும் சொர்க்கத்திலே இடம் கொடுங்கள். என்னுடைய கணவர் நானும் இருவரும் சேர்ந்து அங்கே வாழ்கிறோம். பெண்ணே, நீ சொல்வதுனா பேச்சுக்கு நன்றாக இருக்கலாம், ஆனால் நடைமுறைக்கு அது ஒத்து வராது. ஏன் தெரியுமா? அவர் ஆட்காலம் முடிந்தால் தான் என்னால் உயிரை கவர முடியுமே தவிர உன்னோட ஆட்பயனே முடியாத போது நான் எப்படி உன்னோட உயிரை கவர முடியும்? உன் கணவருக்கு உயிர் பிரிந்து விட்டது, அவரை கொண்டு போய் வைத்திருக்கிறோம் பஜாத்தர பேழையிலே. அதுபோன்று உன் உயிரை இப்போது நான் பிரித்து விட்டால் மீண்டும் மும்மூர்த்தி சாபத்திற்கு நானால் ஆக வேண்டுமா?
ஆகையால் பிறவியின் பயன் வந்த துன்பத்தை பட்டுத்தான் ஆக வேண்டும். ஆகையால் நீ துன்பப்பட்டு துயரப்படுவாயோ? இந்த பூவுலகில் சில ஆண்டு காலம் இருந்து உன் ஆயுட்காலம் முடிந்தால் மட்டுமே உன் உயிரை கவர என்னால் முடியும். உனக்காக உன் கணவன் உயிரை ஒரு தங்க பஞ்சாச்சர பெயரில் அடித்து வைத்திருக்கிறேன் அல்லவா, அந்த உயிர் அப்படியே இருக்கட்டும். உன் ஆயுட்காலம் முடியும் வரை இந்த பூலோகத்தில் வாழ்ந்துவிட்டு ஆயுட்காலம் முடிந்தவுடன் நீ எப்போது வருகிறாய் யமன் கோட்டை அன்று உனக்கும் உன் கணவருக்கும் அங்கே சொர்க்கத்தில் நான் திருமணம் செய்து வைக்கிறேன். அப்படியா? ஆகட்டும். அது மட்டும் இல்லை சுவாமி, இந்த வாழ்வாங்க வாழ்ந்து இந்த மண்ணிலே நல்பெயரோடு இருந்த அருமை சகோதரர் திரு பொன்ராஜ் அவர்களுக்கும் உங்கள் அனைவராலும் முக்தி மோட்சம் கிடைக்க வேண்டும். அதற்குண்டான வாய்ப்பு கொடுங்க. நீ சாதாரண கிடையாது. பெட்குலத்தின் பொன்விளக்கு என்றால் உன்னை அல்லவா சொல்ல வேண்டும். மாதர்குல மாணிக்கம் என்றால் உன்னை அல்லவா சொல்ல வேண்டும். கணவன் இறந்து விட்டால் இறந்த பிறகு இந்த பூவுலகிலே மீண்டும் வரக்கூடாது. ஆகினால் அவருடைய உயிரை பிரித்தது போல் என் உயிரை பிரித்து எங்கள் இருவருக்கும் சொர்க்கத்தை அமைத்து தாருங்கள். நாங்கள் இருவரும் வாழ்க்கையை சொர்க்கத்தில் அமைத்துக் கொள்கிறோம் என்று உரைக்கிறார். திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டு பூலோகத்தில் நடக்கிறது உரைப்பார்கள். ஆனால் உங்கள் திருமணம் இந்த பூலோகத்தில் நிச்சயிக்கப்பட்டு சொர்க்கத்தில் நடக்கட்டும். ஆகினால் நீ உரைத்த பிரகாரமே உங்களுக்கும் இதே மண்ணிலை பிறந்து காலம் சென்று பொன்ராஜ் என்று சொல்லக்கூடிய அருமை சகோதரர் அவர்களுக்கும் சாலோப சாமிப சாரூப சாயுத்தம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் பதி முக்தி மோட்சத்தை இந்த மும்மூர்த்திகள் நீங்க தான் அளிக்க வேண்டும். அப்படியே ஆகட்டும். ஆண்டவா, இறைவா, கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே, கதவை திறந்து வைத்த திருவருளே. கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே, கோவில் கதவை திறந்து வைத்த திருவருளே. பேரன்பமிக்க பெரியவர்களே, அன்பார்ந்த நாடகக்கார சிவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேர் வட்டம் உத்திரமேர் அடுத்த கட்டியாமன்னல் ஸ்ரீ இனியா நாடக மன்றத்தினரால் விதியா அல்லது மதியா அல்லது மும்மூர்த்திகள் தரிசனம் என்ற நாடகம் இந்த காட்சியோடு நிறைவேற்றது. எங்களுக்காக அறுசுவை உணவளித்த அண்ணாவர்களுக்கும் ஒளி அமைத்து கொடுத்த அண்ணாவர்களுக்கும் இந்த மேடையை அமைத்து கொடுத்த அண்ணாவர்களுக்கும் இவ்வளவு நேரம் கொட்டும் பணியில் அமைதியாக இருந்து நாடகத்தை கண்டறித்த பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் உங்களிடத்திலிருந்து நேர்காணல் செல்வோம். நன்றி, வணக்கம், வணக்கம்.